அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ் ரமதான் மாதத்துடைய ஒற்றைப்படை இரவுகளே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். குர்ஆனுடைய செய்திகளை அறிந்து கொள்வது நம் அனைவர் மீதும் கடமையான ஒன்றாக இருக்கின்றது. அந்த வகையில் சூரத்து தாரியாத் என்கின்ற 56வது அத்தியாயத்துடைய 56வது வசனத்தை நான் உங்களுக்கு முன்னால் கொண்டு வந்திருக்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு கூறுகின்றான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன். படைப்புடைய நோக்கத்தை இந்த அளவுக்கு தெளிவாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வேறு எந்த இடத்திலும் சொல்லியிருக்க முடியாது. அந்த அளவுக்கு மிக தெளிவாகவே சொல்லிவிட்டான், நான் மனிதர்களையும் ஜின்களையும் படைத்திருப்பது என்னை வணங்குவதற்காக மட்டும்தான். அதை நேரடியாக அப்படி சொல்லிவிடாமல், நான் அவர்களை படைக்கவில்லை இந்த ஒரு நோக்கத்தை தவிர என்று இன்னும் அந்த அழுத்தத்தை ரப்பல் ஆலமீன் தருகின்றார். அதாவது நான் மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக அன்றி வேறு எதற்காக நான் படைக்கவில்லை என்றால், படைப்புடைய அடிப்படை நோக்கமே இபாதத். படைப்புடைய அடிப்படை நோக்கமே இபாதத் என்பதை இந்த வசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லி உணர்த்துகின்றது. எனவே நம்முடைய நோக்கத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த உலகத்தில் நாம் எந்த நோக்கத்திற்காக அனுப்பப்பட்டிருக்கின்றோமோ அந்த நோக்கத்தை நாம் மறந்து விடாமல் வாழ்வது அவசியம். அல்லாஹ் நம்மை மனிதர்களாக படைத்திருக்கின்றான். நமக்கு சுதந்திரத்தை கொடுத்து சத்தியம் எது அசத்தியம் எது என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஆற்றலையும் கொடுத்திருக்கின்றான். எனவே அந்த ஆற்றலை சரியாக நாம் பயன்படுத்தி நேரான பாதையிலே நிலைத்து நிற்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ்விடம் அந்த ஹிதாயத்துக்கான தௌஃபீகை நாம் கேட்க வேண்டும். தவிர அந்த இபாதத்துக்கான நோக்கத்தை, அந்த வாழ்க்கைக்கான நோக்கத்தை நாம் மறந்து விடாமல் வாழ வேண்டும். இறுதி மூச்சு வரை உண்மையான முஸ்லிம்களாக நாம் வாழ வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்குரிய தௌஃபீகை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.